ரவீந்திர ஜடேஜா சென்னை சூப்பர் கிங்ஸ் விட்டு வெளியே போறாரு. இந்த மாதிரி டைம்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, நான் ஒரு பெரிய கிரிக்கெட் ஃபேன்லாம் கிடையாதுங்க. உண்மையிலே சொல்ல போனா எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும், ஆனா அந்த லெவலுக்கு பிடிக்க மாட்டேது. எப்போ ரொம்ப பிடிக்கும் இந்த வேர்ல்ட் கப் போது இன்டென்சிவா பார்ப்பேன். ஏன்னா இந்தியா வின் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ ஒன்னு வந்து 1983 இன்ஃபேக்ட் நான் அப்போ 5 வயசு தான் இருந்திருக்கும் நினைக்கிறேன். அப்போ இன் அண்ட் அவுட் ஃபுல்லா பார்த்தேன். கபில் தேவ் கடைசியில் அடிச்சு வின் பண்ற வரைக்கும் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதே மாதிரி 2011-12 தோனி வந்து கடைசி மேட்ச்ல அடிச்சு பிச்சு எடுத்த போதும் எனக்கு ஐ வாஸ் மோஸ்ட் ஹாப்பியஸ்ட். ஃபைனலா ஒரு வேர்ல்ட் கப், ரெண்டாவது வேர்ல்ட் கப் வந்திருக்கு. ஆனா எனக்கு என்னன்னா ஆஸ்திரேலியாவோட பெட்டர் ஆகணும்னு நினைப்பேன். அதே டைம்ல சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு நான் ஒரு பெரிய ஃபேன். மெயின் என்ன பாத்தீங்கன்னா 5 தடவை வின் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு டீம். சோ அது ஒரு பெரிய வெறி. இப்போ எல்லாம் பெரிய கான்ட்ரோவர்சினா ரவீந்திர ஜடேஜா சென்னை சூப்பர் கிங்ஸ் விட்டு வெளியே போறாரு, சஞ்சு சாம்சன் உள்ள வராரு. இதுக்கு எல்லாம் கழுவி ஊத்துறாங்க, எப்படி இப்படி துரோகம் பண்ணாங்க அப்படி இப்படின்ட்டு. சோ இந்த ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இப்போ NBA, NFL, NCAA இங்க மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா அந்த அத்லீட்ஸை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு டிகிரியே இருக்கு. சோ இங்க இன்னும் அது பெரிய லெவல்ல வரல. அப்ப என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் ஒரு பிளேயர் வந்து ஒரு 5 இயர்ஸ் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. இந்த 5 இயர்ஸ் அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் கழிச்சோ 4 இயர்ஸ் கழிச்சோ நான் போறேன்னு வாங்க இன்னொரு டீமுக்கு. அப்ப போகும்போது அவங்களுக்கு சரிங்க நீங்க விட்டுறணும். ஏன்னா அந்த கான்ட்ராக்ட் பிரகாரம் ரொம்ப கராரா இருந்தீங்கன்னா அப்ப என்ன ஆயிடும், மத்த பிளேயர்ஸ் உள்ள வரும்போது அவங்களுக்கு ஒரு பேட் வைப் ஆயிடும். இவங்க ரொம்ப அமிக்கபிளா இருக்க மாட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. So at the end of the day the players are king in this matter. So இந்த மேட்டர்லயும் அப்படிதான் இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஜடேஜாவோட டிசிஷனா தான் இருக்கும். It can be various reasons. Our relationship with Mr. Dhoni இருக்கலாம், his relationship with Chennai Super Kings இருக்கலாம், ஒருவேளை his personal growth இருக்கலாம். இன்னும் அடுத்த லெவலுக்கு எப்படி பெரிய லெவலா போறதுன்னு அவர் நினைக்கலாம். So we are going to miss ரவீந்திர ஜடேஜா. இந்த மாதிரி டைம்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, இதை எப்படி மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நினைப்பாங்க. சோ இப்போ ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் லூஸ் பண்ணும்போது எப்படி இன்னொரு பிளேயர் உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சோ இதையும் விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாம ஆறத விட கொடுத்துட்டு ஒரு நல்ல ஈக்குவலா இப்போ இந்தியா காட்டுறாரு சஞ்சு சாம்சன், ஒரு நல்ல பிளேயர், அவரை உள்ள கொண்டு வந்து ஸ்ட்ராங் பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பர். சோ அந்த மாதிரி ஒரு ஆளை கொண்டு வந்துடணும்னு நினைக்கலாம். அதே மாதிரி தோனி இன்னும் எத்தனை சீசன் ஆட போறான்னு தெரியல. இதை நினைச்சு அவங்க பிளான் பண்ணி மூவ் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். எனிவே ஸ்டில் சென்னை சூப்பர் கிங் ஃபேன்ஸ் and we are going to miss ரவீந்திர ஜடேஜா. He did wonders for us. So wish him all the best wherever he is.